ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். திருவாரூருக்கு அருகாமையில் ஒரு அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க தான் பிரியா அப்படின்றவங்க. இவங்களுக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. இவங்களோட கையில் கம்மியான பட்ஜெட்டில் தான் காசு இருந்ததுனால செகண்ட்ஸாக ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. முடிவு பண்ணி ஒரு காரை வாங்குறாங்க. அந்த கார் வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்களோட வீட்டில் நிம்மதியே இல்லை. பயங்கரமான அமானுஷங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சான். அதன் பிறகு அந்த காரை அவங்க என்ன பண்ணினாங்க, இந்த அமானுஷத்துலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இப்போ அந்த கார் யாருக்கிட்ட இருக்கு, எல்லாத்த பற்றியும் தான் இன்னைக்கான வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, திருவாரூர் மாவட்டத்தில் பிரியா அப்படின்றவங்க ஒரு அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க. இந்த பிரியா அப்படின்றவங்க காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் கூட. இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையாகவும் ஒன்று இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அப்பா அம்மாவுக்கு நம்ம ஒரு கார் வாங்கி கொடுக்கணும், அதுவும் நம்மளோட காசில் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இதுக்காகவே அவங்க ரொம்ப நாள்ல இருந்து காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டில் பாதி காசு கொடுத்தாங்கன்னா பாதி காசு நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் இவங்க நிறைய காசு சேர்த்து வச்சுருந்தாங்க. அப்போது ஃப்ரெண்டுங்க மூலியமா ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு விசாரிக்கும் போது இவங்க கிட்ட இருக்க காசை விட அந்த கார் அதிகமான விலையாக இருக்கு. சரி, புது கார் வாங்கணும் அப்படின்னா தான் அவ்வளோ ரேட்டு போடணும், இப்போ நம்ம செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கி கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு செகண்ட்ஸாக ஒரு கார் பார்க்குறாங்க. காரை பார்த்ததும் பிரியாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது என்ன காரணம்ன்றதே தெரியல, அந்த கார் இவங்களை அவ்வளோ அட்ராக்ட் பண்ணிச்சான். உடனே அங்கே அவங்களோட கையில் இருந்த காசை எல்லாம் கொடுத்துட்டு அந்த காரையும் வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்களோட அப்பா அம்மா யாருக்கிட்டையும் சொல்லாமல் தான் அந்த காரை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுமே பிரியாவோட அப்பா அம்மா ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. என்னம்மா காரோட வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட குடும்பத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சா. அந்த சந்தோஷம் தொடர்ந்து நீடிக்கவே இல்லையாங்க. அன்னைக்கு நைட்டே இவங்களோட வீட்டில் பூகம்பம் வர மாதிரியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளோட சினோ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கதையை தொடர்ந்து கேட்போம். பிரியா அந்த காரை கேட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட அப்பா அம்மா அந்த காரெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க, ஒரு ரைடெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் பிரியாவோட அம்மா வார்த்தையாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. சரிம்மா அப்படின்னு அன்றைக்கி கேட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு பிரியாவும் உள்ளே போகிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறாங்க. படுத்த பிரியா ஒரு 12 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு இவங்களோட அம்மாவும் பிரியாவும் ஒரே கட்டில் தான் படுத்திருப்பாங்களாம். பேரண்டு படுக்கலாம் அப்படின்னு படுத்திருக்காங்க. அப்போது பிரியாவுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, காரில் பாட்டு பாடுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. அதுவும் ஒரு பொண்ணோட குரலில் பாடுற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டதும் பிரியா நம்மளோட மொபைல் எதுவும் நம்ம ஆனில் வைக்கலையே அப்படின்னு டக்குன்னு எழுந்திரிச்சு மொபைல் எல்லாம் பார்த்தாங்க. அங்கே எதுவுமே இல்லை. சரி, ஓகே, பரவாயில்ல, நமக்கு தான் அந்த மாதிரி கேட்குது அப்படின்ட்டு இவங்க ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்களாம். அங்கே பார்த்தா வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் எவன்டாவோ பாட்டு போட்டிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு பிரியா கேஷுவலாக வெளியே வராங்க. வந்துட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண ஒரே ஒரு பார்வையிலேயே அந்த காரை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. ஓப்பன் பண்ணதுமே அந்த காருக்கு மேலே ஏதோ குத்த வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி இருந்துச்சாங்க. தூக்கி வாரி போட்டுருச்சு. பிரியா ஒரு நிமிஷத்தில் நடுநடுங்கி போயிட்டாங்களாம். அந்த உருவத்தை கண்டதுமே இவங்களுக்கு இவ்வளோதான் பயம்னே இல்லையாங்க. அடுத்தது கொஞ்ச நேரம் அந்த உருவத்தை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. சரி, ஓகே, இது நம்மளோட கற்பனை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மேற்கொண்டு நடந்து வெளியே போகலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சுருக்காங்க. கரெக்டாக இவங்க வாசப்படியில் இறங்கும் போதெல்லாம் அந்த பாட்டு சத்தம் தானாகவே ஆஃப் ஆகிடுச்சா. என்னடா தானாகவே ஆஃப் ஆகிடுச்சு, இந்த சத்தம் எங்கே அந்த கேட்டிருக்கோம் அப்போது அப்படின்ற மாதிரி குழப்பத்தோடி இவங்க அந்த காருக்கு முன்னாடி போய் நின்னாங்களாம். காருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போதே பின்னாடி சீட்டில் யாரோ அந்த அந்த கதவு சைடை உதைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உதைக்கிற சத்தங்கள் நல்லா கேட்குதாங்க. இப்படி கேட்டதுமே அவங்க, இல்லையே, ஜன்னலெல்லாம் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கோமே, எப்படி இது எதுவுமே உள்ளே போக முடியாததில் எப்படி சத்தம் கேட்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் இவங்களும் அந்த காரை சுற்றி சுற்றி வராங்களாம். எதுவுமே தெரியலை இவங்களுக்கு. சரி, நம்ம எதுக்காக இருந்தாலும் அந்த கார் கதவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எதுவும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. சரின்னு வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. இந்த முறை வீட்டுக்குள்ளே ஓடிட்டு கார் சாவியெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. மீண்டும் அதே பாட்டு சத்தம் தெளிவாக கேட்குது. ஏதோ ஒரு பொண்ணு பாடுற மாதிரியான சத்தமாகவும் கேட்குது. இப்படி கேட்டதுமே அவங்க இன்னும் அள்ளு விட்டு போய் பயந்து போய் அந்த கார் பக்கத்தில் பயந்துக்கிட்டே போனாங்களாம். அங்கே போயிட்டு
கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. பின்னாடி சீட் கதவு தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா அங்கே அந்த சத்தங்கள் வந்தது எல்லாமே உண்மை. ஆனால் இப்போ அங்கே பார்க்கும்போது எதுவுமே தெரியல. அதுக்கு பதிலாக முன்னாடி சீட்டில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருந்திருக்கு. உடனே பின்னாடி சீட்டுக்கு நல்லா லாக் பண்ணிவிட்டு முன்னாடி சீட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கேயும் எதுவுமே இல்லை. அங்கே இருந்தபடியே பின்னாடி சீட்டையும் பார்க்குறாங்க. எந்த ஒரு சத்தமும் இல்லை, நார்மலாக இருந்திருக்கு. சரி, ஓகே, நார்மலாக தான் இருக்குது, நமக்கு தான் அந்த மாதிரி தோணுது, ஒருவேளை எலியாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு மீண்டும் இவங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் காலடி வைக்கிறாங்க. வச்சதுமே இந்த பிரியாவுக்கு மறுபடி பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேட்குதுங்க. சேம் அந்த காரில் பாடின அதே பாட்டு சத்தம் மாதிரி இருக்குது. அது ஒரு தாலாட்டாகவும் இருக்குது. இந்த நடுராத்திரியில் தாலாட்டு பாட்டு கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? இவங்க டக்குன்னு திரும்பி பார்த்தாங்களாம். அந்த காரோட பின்னாடி டிக்கி இருக்குது பார்த்தீங்களா, அது ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த டிக்கிக்குள்ளே இருந்து தான் ஏதோ பாட்டு கேட்குற மாதிரி இருக்குங்க. பொட்டமெல்லாம் சிலிர்த்து போயிடுச்சாங்க. உடனே இவங்க வேக வேகமாக அந்த டிக்கி பக்கம் ஓடி போய் பார்க்குறாங்கங்க. இப்போ இன்னும் ஷாக் ஆகிட்டாங்க. அந்த டிக்கி ஓப்பன்லலாம் இல்லை, க்ளோஸில் தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஓப்பனில் இருக்கிற மாதிரியும் அதுக்குள்ளேருந்து சத்தம் கேட்குற மாதிரியும் இருந்திருக்கு. இவங்க இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்கக்கூடாதுடா அப்படின்ட்டு வேக வேகமாக வீட்டுக்குள்ளேயும் ஓடினாங்களாம். ஓடி போயிட்டு மெயின் டோரை சாத்தாட்டுக்குள்ளுமே அந்த காரை மறுபடியும் பார்க்குறாங்க. அந்த காருக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு உருவத்தை பார்த்தாங்கள்ல, அதே மாதிரி ஒரு உருவம் குத்த வச்சுட்டு முகத்தை மட்டும் காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பிரியாவுக்கு இவ்வளோதான் பயனே இல்லையாங்க. வாயெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சாம். நாக்கே பேசவே முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. இவங்க மெயின் டோரை நல்லா இழுத்து லாக் பண்ணிவிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க. ஓடி போயிட்டு கார் சாவியை எல்லாம் இங்கே முன்னாடியே கீழே போட்டாங்களாட்டுக்குங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்களோட அம்மா கூட படுத்துட்டாங்க. படுத்தவங்களுக்கு மூச்சு பயங்கரமாக வாங்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி பயங்கரமாக மூச்சு இழப்பு வாங்கிட்டு படுத்துட்டு இருக்கும்போது அவங்களோட அம்மா என்னடி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் படுக்கிறாங்க. படுத்து 1 மணி நேரம் தான் இருக்குமாங்க. மறுபடி இவங்களோட அம்மா யதார்த்தமாக எந்திரிச்சு பாத்ரூம் போகலாம் அப்படின்னு போகிறாங்க. இப்போ பாத்ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த காரை தாண்டி அந்த பக்கம் தான் போகணுமா. இவங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு காரை தாண்டி போயிட்டு பாத்ரூம் போயிட்டு ரிட்டன் வராங்க. வரும்போது அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாங்க, அந்த காருக்குள்ளே டிரைவர் சீட்டில் யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த முறை அந்த கார் கதவு தானாக ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா தான் அந்த உருவம் நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்படி பார்த்ததும் இவங்களோட அம்மா தூக்க கலக்கிறதெல்லாம் நமக்கு அப்படி இந்த மாதிரி தெரியுதாட்டுக்குன்னு கண்ணை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாங்களா. இப்போவும் அந்த உருவம் அங்கே தான் இருந்துச்சாம். அந்த உருவம் பயங்கர கொடூரமாக இருந்துச்சாம். ஆனால் அது ஒரு பொண்ணோட உருவமாக இருந்துச்சாம். நல்லா பட்டு சேரீ கட்டின மாதிரி இருக்குது ஒரு பொண்ணோட உருவம். பார்த்தா அவங்களோட அம்மா அந்த இடத்துல ஸ்டன்னாகி நின்றுட்டாங்களாம். அந்த உருவமும் அங்கேயே பார்த்துட்டே இருக்குதான் அவங்களோட அம்மாவே. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நல்லா புரியறதுக்குள்ளேயுமே அந்த உருவமானது இவங்களோட அம்மாவோட முகத்துக்கு நேராக வந்து நின்றுச்சாங்க. நின்னதும் அவங்களோட அம்மாவால் பேசவே முடியலையே, அவங்களே ஸ்டன்னாகி நின்றுட்டாங்களே, கை காலே ஓடலையே. பார்த்துட்டே இருக்காங்க. அந்த உருவம் அவங்களோட அம்மாவை 2 ரவுண்டு சுற்றி வந்துட்டு 3வது ரவுண்டுக்கெல்லாம் பேக் சைடு போன உருவம் ஃப்ரண்ட்டில் வரவே இல்லையா, எங்கே போச்சுன்னே தெரியவே இல்லையா. இவங்களோட அம்மா அதுக்கப்புறம் மனசெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பயத்துலேருந்து வெளியே வராங்க. ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி அந்த அளவுக்கு நல்லா பயந்து போயிட்டாங்க. மெதுவாக கால் எடுத்து வைக்கிறாங்களாங்க. அந்த காலெல்லாம் பின்னிட்டு நடக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கால் இவங்க ஒரு பக்கம் வச்சா அது ஒரு பக்கம் போகுதாங்க. ஒரு வழியாக தட்டு தடுமாறி வாசல் படி வரைக்கும் வந்தாச்சு. வாசல்படியில் கால் வைக்கணும். இவங்க கால் வச்சா இவங்களோட கால் அந்த ஸ்ட்ராங்காகவே இல்லையாம், ரொம்ப ஒரு மாதிரி வெளவெளன்னு போகிற மாதிரி இருந்திருக்கு. இப்படி கையையும் வச்சு காலையும் வச்சு 4 காலில் குழந்த மாதிரி தவழ்ந்து தான் வீட்டுக்குள்ளேயே போனாங்களாம். அங்கே போனதுக்கப்புறமா நேராக இவங்களோட சாமி ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு திருநீரை ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த ரூமுக்குள்ளேயே உட்காந்துருந்தாங்களாம், அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு. அதுக்கப்புறமா தான் எந்திரிக்கிறாங்க. எழுந்துட்டு மறுபடியும் அங்கே வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த கார் இப்போ ஸ்டார்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, கார் ஆனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏய் பிரியா, எங்கே இருந்தே இந்த காரை வாங்கிட்டு வந்த, எதுக்கடி இப்படி தொல்லை பண்ணுற அப்படின்னு கத்துறாங்க. அவங்களோட அம்மா கத்துற சத்தம் பிரியாவுக்கு கேட்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்களோட அப்பாவுக்கு கேட்டிருக்கு. அவங்களோட அப்பா எழுந்து வேகமாக ஓடி வர்றாருங்க. வந்துட்டு பார்க்குறாரு, என்னமாச்சுன்னு கேட்குறாரு. அங்கே பாருங்க,
தானாகவே கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத சொன்னதுமே அவங்களோட அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஒருவேளை இந்த காரில் ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படின்ட்டு இவங்களோட அம்மா வேகமாக அந்த திருநீர் தட்டு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு அந்த கார் பக்கத்தில் போனாங்களாம். போயிட்டு அந்த திருநீரை ஃபுல்லாக தூவி விடுறாங்களாங்க. அந்த கார் எல்லா பக்கமும் அப்படியே டமால் டுமில்னு ஒட்டையிற மாதிரி அவ்வளோ ஒரு ஹெவியான சவுண்டாக இருந்துச்சா. அவங்களோட அம்மா அங்கே நிற்கல, அதை தூவி விட்டுட்டு வேகமாக ஓடி வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே. அவ்வளோ பயங்கரமான சத்தமாக இருந்துச்சா. சரி, இது இப்படியே இருக்கட்டும், காலையில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு திருநீரை தட்டை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு பிரியா கூட போய் படுத்துட்டாங்க. அப்போ பிரியா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மாதிரி அணத்திக்கிட்டு இருக்கிறாங்க, மூச்சு விட சிரமப்படுற மாதிரி இருக்கு. இவங்களோட கையை காலெல்லாம் உதறிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடே பண்ற, என்னடியே கை காலெல்லாம் உதறிக்கிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்துல தொங்குற மாதிரி என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு இவங்க அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பிரியாவோட உடம்பு ஒரு 2 அடிக்கு மேலே பறக்கிற மாதிரியும் இவங்களோட அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரியா பிரியா அப்படின்னு கத்துறாங்களாங்க. இவங்களோட பிரியா கண்ணை திறக்கவே இல்லையாங்க. என்னமோ ஆச்சு அப்படின்னு இவங்களோட அப்பா அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஓடி வர்றாருங்க. பிரியாவை பார்த்ததும் அவங்களோட அப்பாவும் ஷாக் ஆகிட்டாராம். கை ஒரு பக்கம் நடுங்கிட்டு இருக்குதாங்க, கால் ஒரு பக்கம் மேலே தூக்கிட்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்களாம். ஒரு மாதிரி பெணாத்திட்டு இருக்கிறாங்களாம், மூச்சு விட சிரமப்படுற மாதிரி. அவங்களோட அப்பா அந்த திருநீரை கொண்டுட்டு வந்து வச்சு ஒரு 1/2 hour கழிச்சு தான் பிரியா கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்த பிரியா அவங்களோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுகுறாங்க. என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க. நான் வெளியே தாண்டி போனேன், பாத்ரூம் போயிட்டு வந்தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்களாம். இல்லைம்மா, நீ போனதே தப்புமா, நீ தான் படுத்திருக்குன்னு நினச்சி என் கூட யாரோ படுத்துட்டு இருந்தாங்க, நானும் கையை தூக்கி காலை தூக்கி எல்லாம் மேலே போட்டோம்மா. போடும்போதெல்லாம் அங்கங்கே குத்துற மாதிரி இருந்துச்சு, ஏதோ நாற்ற மாதிரி இருந்துச்சு. சரி நான் நீயே தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு காலெல்லாம் எடுத்து போட்டுட்டு நான் வேறு பக்கம் திரும்பிட்டேம்மா. அதுக்கப்புறமா என் மேலேயே ஏதோ ஏறி உட்காந்துருச்சுமா, என்னால் கையை காலை அசைக்கவே முடியல. இப்போது அந்த கை காலெல்லாம் அப்படியே பிடிச்சி மேலாவில் என்னை தூக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் எனக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடியே இது நிஜமாலுமே உனக்கு அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு, கையை காலெல்லாம் மேலே தூக்கிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்த நீயே அந்த இடத்துல பறக்கிற மாதிரி அப்படின்னு அவங்களோட அம்மாவும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்த கார் வந்ததுக்கு அப்புறமா தான் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த கார்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு, உடனே நம்ம சரி பண்ற மாதிரியான பிரச்சனையே இருந்தா நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் சரியாகிரும், இல்லை அப்படின்னா அந்த காரை வித்தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரியாவுக்கு பகீர்னு ஆயிடுச்சாங்க. என்னம்மா நீ சர்வசாதாரணமா காரை வித்தரலான்னு சொல்ற, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு இவங்களோட அம்மா கிட்ட சண்டைக்கே போயிட்டாங்க. சரி விடு, பரவாயில்ல, நம்ம இந்த காரை சரி பண்ண முடியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்படின்றத அவங்களோட அம்மா சொல்லிட்டு அன்னைக்கு மறுபடியும் படுக்கிறாங்க. படுத்தவங்களுக்கு தூக்கம் வருமா? கிடையவே கிடையாது. நேரமாகவே எந்திரிக்கிறாங்க, வீட்டு வாசலெல்லாம் துடைக்கிறாங்க, வாசலுக்கு சாணியெல்லாம் போட்டு கோலமெல்லாம் போட்டு அந்த காரையும் கழுவுறாங்க. இப்போ கழுவும் போது அந்த காரில் இருந்து வெள்ளையா ஏதோ ஒரு மாதிரி போகிற மாதிரி இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் சிகப்பு கலரில் ஏதோ கரைச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பார்த்ததும் பிரியா வந்துட்டு இது கார் தான் ஏதோ பிரச்சனை, காரை இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க போல், நம்மக்கிட்ட விற்கிறதுக்கு முன்னாடி தான், அதான் நம்ம கழுவும் பெயிண்ட் எல்லாம் போகுது அப்படின்னு நினச்சிட்டாங்களா பிரியா. அன்னைக்கு காரெல்லாம் கழுவி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அம்மா நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் குளிக்கிறாங்களாம். குளித்து முடிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்த பிரியா ஷாக் ஆகிட்டாங்க. என்னென்னா அந்த கார் அப்போ தான் கழுவி வச்சுட்டு போனாங்க, இப்போது ஏதோ ஒரு சின்ன மிருகம் கால் அடி பதிச்ச மாதிரி இருக்குங்க, ஃபுல்லாக செம்மண்ணாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நாயோ அல்லது பூனையோ அந்த மாதிரி காலடி பதிச்ச மாதிரி இருக்குது. அம்மா என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்க, குளிச்சுட்டு வரேன்னு சொன்னேன் நானே, இப்போ தானே நான் கழுவிட்டு போனேன், என்ன நீ இப்படி பண்ணி வச்சிருக்க, காரை கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா அப்படின்னு பிரியா சத்தம் போட்டாங்களாங்க. ஏன் என்னடி நான் எதுவுமே பண்ணலையேடி, நான் வெளியவே வரலையேடி அப்படின்றாங்க. அப்போ இது என்னது, நல்லா வந்து பாரு அப்படின்னு அவங்களோட அம்மாவை கூப்பிடுறாங்க. ஒரு செம்மண் சேரு ஏதோ நடந்த மாதிரி இருக்கு. சரி இதுதானே கழுவிக்கலாம் விடுறி அப்படின்றாங்க. உனக்கு தெரியுமா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பிரியா நேராக பாத்ரூம் போயிட்டு தண்ணியெல்லாம் கொண்டுட்டு வந்து அந்த காரை மறுபடியும் கழுவுறாங்க. கழுவி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போதும் பிரியாவுக்கு மனசுக்குள்ளே ஏதோ நெருடல் மாதிரி இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வராங்களாம். இப்போது அவங்களோட அப்பா தான் கார் ஓட்ட போகிறாரு. கோயிலுக்கு எல்லாருமே கிளம்பியாச்சு. இவங்களோட குலதெய்வம் மாசி பெரியண்ணன் கொல்லிமலையில் இருக்குதாங்க. அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ஊர் பக்கத்துலேயே உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த கோயிலுக்கு தான் இப்போ போகிறாங்க. அது ஒரு அம்மன் கோவில், காளி கோவில். அந்த காளி கோவிலுக்கு போயிட்டு
சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே காருக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு அந்த பூசாரிகிட்ட சொல்லி நேராக வராங்க. இப்போ வரும்போதே அந்த அம்மன் கழுத்தில் இருந்த அந்த மாலையை கழட்டி கொண்டுட்டு வந்து தான் காருக்கு போடுறாங்க. காருக்கு போடும்போது அந்த மாலை நிற்கவே இல்லையாங்க. ஒரு 10 தடவை கீழே விழுந்திருப்பாங்க. இவங்க மாட்டி விட்டுட்டு இந்த பக்கம் நகரத்துக்குள்ள மறுபடியும் கீழே விழுந்துமா. இந்த மாதிரி மாட்டி மாட்டி 10 தடவை விழுந்துச்சு. இப்போ அந்த பூசாரி இல்லைப்பா இதுக்கப்புறம் நீங்கள் போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரியாவோட அப்பா இல்லை இந்த ஒரு முறை போடலாம் அப்படின்னு போட்டுறாங்க, நின்றுக்குச்சு. சரி மறுபடியும் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, கற்பூரம்லாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கற்பூரமெல்லாம் காட்டி நேராக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காரை ஒரு ரவுண்டு சுற்றி வரலாம் அப்படின்னு சுற்றுறாங்களாங்க. சரியா அந்த பின்னாடி சீட்டுக்கிட்ட வரும்போதும் அந்த டிக்கி கிட்ட வரும்போதும் பயங்கரமாக காற்று வீசுமாங்க. அந்த கற்பூரம் நிற்கவே நிற்காதான், அணைஞ்சு போயிருமா. 2 டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 3வது டைம் அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் அணைஞ்சிச்சுன்னா காரை நீங்கள் இங்கே பூஜை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3வது டைம் பற்ற வச்சுட்டு அந்த காரை சுற்றி வராங்க. ஒரு வழியாக பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு பூஜையை முடிச்சாச்சு. அங்கே பூசாரிக்கு காசெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு இவங்க அந்த காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இன்னும் 1 வாரம் கழிச்சு நம்ம குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் வீட்டுக்கு வருதுங்க. வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த கார் நல்ல ஒரு மாலை வாசனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு நறுமணமாக இருந்திருக்கு. அந்த காரே ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சான். வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சாயங்காலமாக இந்த கார் பக்கத்தில் பிரியா வராங்க. வந்த பிரியா பயங்கரமாக கத்துன்னு கத்துறாங்க. என்னாச்சடி அப்படின்னு அவங்களோட அம்மா கேட்டாங்களாம். அம்மா அங்கே பாரு, மாலை கருகி போச்சு, மாலை வாடி தானே போகும், இது எப்படி கருத்து போகும் அப்படின்றது பிரியாவுக்கும் பயம், இவங்களோட அம்மாவுக்கும் பயம். இப்போ இதை இவங்களோட அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, சரியாச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா காரை வித்தரலாம் அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்க. இந்த மாலையை வேகமாக கழட்டி கொண்டு போய் குப்பையில் போட்டாங்க. அதன் பிறகு வீட்டுக்கு வராங்க. அவங்களோட அப்பா அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வெளியே வராரு. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளியே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நைட்டும் ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி பிரியாவும் அவங்களோட அம்மாவும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காரை பார்த்தபடி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது அந்த காருக்குள்ளே இருந்து ஒரு பயங்கரமான பாட்டு குரலுங்க. அதுவும் ஒரு பொண்ணோட குரலில் பாடுற மாதிரி இருந்திருக்கு. ஒரு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு. அம்மா இந்த சத்தம் தான் எனக்கு முன்னாடி நாளே கேட்டுச்சு, இங்கே பாரு இந்த சத்தம் தான் கேட்டுச்சு, நல்லா பாரு அப்படின்றாங்க. அடி போடி, நீ சத்தத்தை தான் கேட்டேன், நான் உருவத்தையே பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ எதுவுமே இல்லைல்ல, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு, நமக்கு தான் அந்த கற்பனை தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு 2 பேருமே அதை தட்டி விட்டுட்டாங்க. அதை கண்டுக்கலை. பேசி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. எழும்போது தான் அந்த காருக்கு மேலே ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சாங்க. இங்கே பிரியா லேசாக திரும்பி பார்க்குறாங்க. முன்னாடி நாள் பார்த்தா அதே உருவம் தான், ஒரு பொண்ணோட உருவம் அங்கே உட்காந்துட்டு. பிரியாவோட அம்மாவும் பார்த்துட்டாங்கங்க. இவங்க பார்த்தாங்கல்ல சாரி கட்டியிருந்த மாதிரி, அந்த மாதிரி இல்லையா, இப்போ ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு பொண்ணோட உருவன்றது நல்லாவே பார்த்துட்டாங்க. பார்த்த பிரியாவோட அம்மா அடியே அப்படின்னு பிரியாவோட முதுகை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு கதவை லாக் பண்ணிட்டாங்களாம். இந்த கார் நமக்கு வேண்டாம், சொல்கிறத கேளு, இந்த காரை நம்ம வித்தரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காருக்குள்ளே இருந்து ஏதோ பொத்துன்னு கீழே விழுகிற மாதிரி கேட்டிருக்குங்க. அந்த சத்தம் பொத்துன்னு விழுகிறது நல்லாவே கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த காலடி வைக்கிற ஒரு சத்தமும் கேட்குதாங்க. அந்த காரை சுற்றி வர மாதிரியும் அந்த காரை தட்டி பார்க்குற மாதிரியும் சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்குது. அதன் பிறகு பிரியா, சரிம்மா இந்த காரை நம்ம வித்தரலாம், நம்ம எங்கே வாங்கிட்டு வந்தனோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்களாம். இவங்களோட அப்பாக்கிட்டையும் அந்த விஷயத்தை எழுப்பி சொல்கிறாங்க. அவங்களோட அப்பாவுக்கும் அந்த சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கு. இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டு இவங்க யாருக்கிட்டையுமே சொல்லலையாங்க. விடிய அந்த சத்தங்கள் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. விடிய போகிற நேரத்தில் ஒரு பயங்கரமாக ஏதோ கத்துற மாதிரியான வீச்சுன்னு கத்துற மாதிரியான ஒரு பொண்ணோட குரல் பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சத்தங்கள் எல்லாம் விடிய பொறுத்து பார்த்து முடிச்சுட்டு காலையில் எழுந்ததுமே ஒரு 8 மணி இருக்குமாங்க. அப்போதான் வெளியவே வராங்க, கதவை திறந்துட்டு வெளியவே வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க அந்த கார் அங்கங்கே ஃபுல்லாக ஒடுங்கி போன மாதிரி இருக்குங்க.
இந்த விடிய விடிய தட்டிகிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக ஒடுங்கி போன மாதிரி இருக்குது. அப்பா கார் வாங்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்போ வேறு இப்படி ஆயிடுச்சப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ கம்மி விலைக்கு போனாலும் பரவாயில்ல, நமக்கு நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல, கார் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. நேராக இவங்களோட அப்பாவும் பிரியாவும் 2 பேரும் அந்த கார் வாங்கின அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அந்த கார் அங்கே போயிட்டு நடந்த விஷயங்கள் எதையுமே சொல்லாமல், எங்களுக்கு இந்த கார் வேண்டாம், எங்களுக்கு காசு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்படிலாம் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. காரெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்கே, எங்கே ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சிடென்ட்லாம் எதுவுமே ஆகலைங்க, தொடர்ந்து எங்கள் வீட்டில் அமானுஷமாகவே நடந்துட்டுருக்கு, இந்த கார் வந்ததுலேருந்து தான் அந்த மாதிரி நடக்குது, இந்த காருக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்ட பிரியா கிட்ட விற்ற அந்த நபர் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாருங்க. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி நடந்துச்சா, நிஜமாலுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் நடந்துச்சு, இதுக்கு மேலே இந்த கார் எங்கள் வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, வாங்கின எல்லாருமே இதே பதில் சொன்னால் இந்த காரை நான் எப்படி தான் விற்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாங்கின எல்லாருமே என்ன, அப்போ எங்களுக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. பிரியாவுக்கு முன்னாடியே பிரியாவை மாதிரி வாங்கினவங்க 3 பேரா. அந்த 3 பேர் வீட்லேயுமே வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றதுனால தான் காரை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்றாங்க. இப்படியே தொடர்ந்து இந்த கார் ரிட்டர்ன் வந்துட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போது பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சே தான் நீ எங்களுக்கு வித்தியா, ஏன் இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க தான் சும்மா சாக்கு போக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சேன், ஆனால் உங்களுக்கும் அந்த மாதிரி நடக்குதுன்னு நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்றத சொல்லி அந்த காரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு காசை வாங்கியிருக்காங்க. காசு வாங்கிட்டு பிரியா அதில் இருந்து அந்த செகண்ட்ஸ் கார் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டாங்க. காசு வாங்கி ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து இவங்க புது காராகவே வாங்கிட்டாங்க. புது கார் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. ஆனால் இப்போவுமே தூங்கும்போது தூக்கத்தில் அந்த பாட்டு குரல் கேட்குற மாதிரியான சத்தம் அடிக்கடி எனக்கு கேட்கும். அப்போல்லாம் நான் திடுக்குன்னு எந்திரிச்சு பார்த்தேன்னா கூட அங்கே எதுவுமே இருக்காது. அப்போது அந்த கார் பக்கத்தில் போய் பார்க்கலாமா அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு வரும். இது புது கார் தானே, நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற தைரியத்தினால நிறைய நாள் நான் எட்டிலாம் பார்த்துருக்கேன் அந்த காரில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. ஆனால் அந்த காரில் பிரச்சனை கிடையாது. எனக்கு அந்த பயத்தினால அந்த சத்தங்கள் அடிக்கடி கேட்குற மாதிரியான அந்த தாட்ஸ் இருந்திருக்கும் போல் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வில் பிரியா அப்படின்றவங்க தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் முக்கியமான விஷயம், வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ், இது மாதிரியான திகில் அனுபவங்கள் உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவில் யாருக்காவது நடந்திருக்கா? அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்போது அதை நம்மளோட சேனலில் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பை.